இங்கே பாருங்கள், நானே ட்ரெண்டிங்காக புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ளவர் நாட்டு. இது நானே ஓனாக ரெடி பண்ணதுங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி மாடல் இருக்கா எனக்கு தெரியாது. நானே நிறைய ரெடி பண்ணுறேன், ஆனால் அது இருக்கான்னு எனக்கு தெரியல. இது என்னுடைய க்ரியேட்டிவ் தான். இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி அம்பர்லா நாட்டு பண்ணுவோம் இல்லையா, அதுக்கே அதே மெத்தட் தான். இங்கே பாருங்கள், சேம் அதே மெத்தடு. லைனிங்கில் கொடுத்து அந்த கோனை வச்சு திருப்பி அந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் நாட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ஜாயின் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த கோனெல்லாம் ஜாயின் பண்ணுறேன். நான் ஒரு 4 பீஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு மேலே 6 பீஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், உங்களுக்கு நல்லா போன்ஸியாக வேணும்னா. இங்கே பாருங்கள், அந்த ஃபினிஷிங் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே நான் அந்த நாட்டை வச்சு 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணுற பக்கத்தில் அந்த 4த்தையும் இங்கே பாருங்கள், இப்படி கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது அதை நான் வந்து எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துட்டா அது கொஞ்சம் மேலே தூக்கினா போல் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே ஸ்டிச் போனீங்கன்னா அது கீழே அப்படியே டவுன்லேயே இருக்கும். அப்போ ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிட் எடுத்துக்கோங்க. இப்போது அதை அந்த நாட்டில் மேலே வச்சு ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃப்ளவர் நாட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு பைப்பிங் கொடுத்தா கூட நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.